அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு நுரையீரல் வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி பொரிய விட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளியாக. நீங்கள் தக்காளி வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து கொடுத்து பச்சை வாசம் போனதும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளோட அளவு கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபியும் சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க நுரையீரல் பார்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினதும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து கொடுக்கும்போதே நம்மளோட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் இந்த நுரையீரலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. இந்த தண்ணி சுண்டி வரும்போது நம்மளுக்கு நுரையீரலும் நல்லா வெந்து வந்துடும். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக விட்டுறலாம். இன்னொரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள் தண்ணியும் நல்லா வற்றி வந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா நுரையீரல் பீசஸில் ஸ்டிக் ஆகிருக்கு. பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே கடைசியாக கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணும்போது வறுவலோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சூட்டில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் லைட்டாக வதங்கட்டும். அவ்வளோதான், ரெடி. இது மாதிரி செய்யும்போது செஞ்சு அடுத்த நிமிஷமே காலியாகிடும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.